சரி ஓகே கவனிங்க தி எக்ஸாக்ட் ஃபார்ம் ஓகேவா இதுதான் இந்த இதுலயே வந்து ரொம்ப ஜெனரல் தியரி ஓகேவா நீங்க எந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நீங்க அதை வந்து எக்ஸாக்டா மாத்திட்டு சால்வ் பண்றது ஈஸியரா இருக்கும் ஓகேவா இதுல வந்து செப்பரபிள் மெத்தட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் ஆனா எக்ஸாக்ட் ஃபார்ம்ன்றது ஒரு ஜெனரல் தியரி ஓகேவா அண்ட் இந்த இடத்துல வந்து நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மட்ல எடுத்துக்கிறேன்னா mx y dx equal to 0 ஓகேவா ஆக்சுவலி இதுவும் ஈக்குவலன்ட் தான் ஓகேவா இதுவும் ஈக்குவலன்ட் தான் சரியா சோ இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விஷயத்தை ப்ளே பண்ண போறோம் அது வந்து எக்ஸாக்ட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம் ஒரு ஈக்குவேஷனை ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை வந்து எப்படி எக்ஸாக்ட் ஃபார்மா கன்வெர்ட் பண்ண முடியும்ன்றதுதான் இப்போதைக்கு இருக்கிற கேள்வி ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் x, y இல்லனா x of t y of t ஓகேவா இது வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனு ஆக்சுவலி இந்த fன்ற ஃபங்க்ஷன் வந்து R2ல இருந்து ஆருக்கு போற ஃபங்க்ஷன் ஓகேவா ஆனா இந்த எக்ஸ் ஒய்லாம் என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டும் ஆர்ல இருந்து ஆருக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷன் ஓகேவா சோ இந்த எஃப் எக்ஸ் ஒய் இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஓகேவா அண்ட் இதுக்கு டெரிவேட்டிவ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும் டோட்டல் டெரிவேட்டிவ்னு ஒன்று இருக்கும் ஓகேவா சோ அது ஆக்சுவலி பெரும்பாலும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டோட்டல் டெரிவேட்டிவ் அதாவது df by dt இது வந்து என்னன்னா dou f by dou x x வந்து ஒரே ஒரு வேரியபிள் அதான் டிபெண்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல டோன்னு போடுறது தப்பு ஓகேவா சாரி dt சரியா அப்ப இவன் ஈக்குவல் டு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்னா இவன் ஈக்குவல் டு யாரு கான்ஸ்டன்ட் 0 ஓகேவா இது ஓகேவா இப்போதைக்கு இது ஓகேவா சரி நைஸ் இப்ப இந்த ஈக்குவேஷனு f வந்து x டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் y வந்து x டிபெண்ட் பண்ணியிருக்கு xன்றது இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்ப இதை சால்வ் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்க பார்ப்போம் dou f by dou x இந்த பக்கம் வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல வரும் ஓகேவா அப்ப x வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் 1 பிளஸ் dou y dx ஈக்குவல் டு 0ன்னு வரும் இவன் ஏதோ ஒரு சம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது இவன் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இது ஆக்சுவலி ஒரு கர்வா தான் இருக்கும் இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இவன் ஆக்சுவலி எஃப்ன்றது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஓகேவா எஃப் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி வரும் ஓகேவா இது ஓகேவா உங்களுக்கு இப்ப இவனையும் இது ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்னு வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன் ஸ்டாரையும் இந்த ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம் ஒரே ஃபார்மட்ல இருக்கா
ஓகேவா? ஆக்சுவலி நீங்க dx ஆல டிவைட் பண்ணிக்கிட்டா இப்படி வரும். ஆக்சுவலி இதுதான் ஆக்சுவல் ஃபார்ம். ஓகேவா? இது வந்து இன் மேத்தமெட்டிக்கல் வேல எழுதுறது. சரி, அப்ப இதையும் கம்பேர் பண்ணா இப்படி ஆகுதா? அப்ப இத வந்து இதுக்கு சொல்யூஷன் யாரு? அப்ப இது ஒரு ரிலேஷன் எஃப் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் உங்களுடைய மெயின் மோட்டிவா இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்டா ஆக்கணும்னா உங்களுக்கு யார் தேவைப்பட்டதுன்னா இந்த எஃப். ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எங்க இருந்து ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஆருக்கு போகக்கூடிய டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தேவைப்பட்டது. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லையா? டவுட் இல்ல. ஓகே, அப்ப டெஃபினிஷன் எழுதுவோமா? புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? அண்ட் நீங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. அண்ட் டோட்டல் டெரிவேட்டிவ் செயின் ரூல்ல வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். சொல்லுங்க. சரி, இப்போ லாஸ்டா சொன்னது மட்டும் இன்னொரு டைம் சொல்ல முடியுமா? லாஸ்டா என்ன சொன்னோம்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம எக்ஸாக்டா இருக்கணும். இவன் ரெண்டுத்தையும் பாருங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் ஸ்டாரையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சப்போஸ் இந்த mxy வந்து டோ எஃப் பை டோ ஒய் இருந்து nxy டோ எஃப் பை டோ ஒய் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு இது போல உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இவன் தான் இந்த 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 இதே இருக்கு தெரியுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சி இருக்கு தெரியுமா? இவன் தான் வந்து இவனுடைய சொல்யூஷனா இருப்பான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆன்லைன்ல ஓகேவா? ஓகே சார். சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு இவன் வந்து டோட்டல் டெரிவேட்டிவா இருக்கிற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு கால் பண்ண முடியும்? எக்ஸாக்ட்னு கால் பண்ணலாம். புரியுதா? மெயின் மோட்டிவ் இங்க இருந்து வருது. டோட்டல் டெரிவேட்டிவ் அண்ட் செயின் ரூல் அப்ளை பண்ணி இத கொண்டு வரலாம். ஓகேவா? இது வந்து மல்டி வேரியபிள் கால்குலஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். அதாவது 2 வேரியபிள் கொண்ட இது. படிக்கலனாலும் இப்ப பாத்துக்கோங்க, நீங்க கண்டிப்பா படிப்பீங்க. சார் எடுப்பாரு. சொல்லுங்க. அதுக்கு வந்து ஃபார்மேட் இருக்கு. சம் x of t, y of t, z of t. நீங்களே சொல்லுங்க பாப்போம். டோ எஃப் பை ஆனா இதெல்லாம் எப்போ பாசிபிள்னா இவன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும். எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும். நான் ஃபீல்டுக்கு போடுறதுனால அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த எஃப் சிம்பிளா இந்த எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். இங்கேயும் வந்து அந்த எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்பதான் இது பாசிபிளா இருக்கும். டோட்டல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். டிஃபரன்ஷியபிள்னாலே டோட்டல் டெரிவேட்டிவ் தான். பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் டிஃபரன்ஷியபிள் இல்லை. ஓகேவா? ஒரு சில ஃபங்க்ஷன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி டோட்டல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ அதுக்குள்ள நான் போல, ஆனா இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மல்டி வேரியபிள் பாலினாமியல்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கண்டினியூஸா டிஃபரன்ஷியபிள். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மல்டி வேரியபிள் பாலினாமியல்ஸ். மல்டி வேரியபிள் பாலினாமியல்ஸ் என்னன்னு தெரியும்ல? தெரியாதா? இப்ப p of xy ரெண்டு வேரியபிள் வரும். x into y plus x ஸ்கொயரு y ஸ்கொயரு x y ஸ்கொயரு இந்த ஃபார்மேட்ல வரும். ஓகேவா? இது வந்து 2 வேரியபிள் பாலினாமியல். அதே போல 3 வேரியபிள் பாலினாமியல்ஸும் இருக்கு. x y z. ஓகேவா? இந்த மாதிரி மல்டி வேரியபிள் பாலினாமியல்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் அண்ட் மோர் ஓவர் அது வந்து டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமினேஷன்ல கொடுக்கும் போது
நீங்க அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அண்ட் இவனுடைய கம்போசிஷன்ல சைனு காசு இந்த மாதிரி வந்துச்சுனாலும் டிஃபரன்ஷியல் வந்துடும். அதாவது சைனு சம் பி ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் டிஃபரன்ஷியல் உங்களால என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஓகேவா? சரி. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் சிங்கிள் வேரியபிள்ல வச்சு எழுதியிருக்கேன். ஆனா டபுள் வேரியபிள்ல கூட நம்மளால எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x alpha beta y alpha beta. அப்ப இதுக்கு டோட்டல் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது எப்படி வரும்? dou f by dou x dou x by dou alpha plus dou x by beta. ஏன்னா இந்த இடத்துல டோட்டல் டெரிவேட்டிவ் வரும். plus dou f by dou y dou y by dou alpha ஓகேவா? இது போலதான் வரும். சரியா? ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்ல, பட் இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? சோ உங்களுக்கு டோட்டல் டெரிவேட்டிவ் வச்சுதான் நம்மளோட மெயின் மோட்டிவே இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? ஜாமுக்கும் மல்டி வேரியபிள் கால்குலஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? நெட்டுக்கு ஜாமுக்கு ரெண்டுத்துக்கும் மல்டி வேரியபிள் கால்குலஸ் இருக்கு. சொல்லுங்க. ஆமா, அப்படி வச்சு எழுதலாம். அப்ப வந்து y வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து x தான் இண்டிபெண்டன்டா வைக்கிறோம். நீங்க மாத்திக்கலாம். இங்க x ஆஃப் y ன்னு வச்சு எழுதிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்க என்ன வரும்? இங்க வந்து dx by dy வரும். இங்க வந்து 1 வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? சார் அந்த ஆன்லைன்ல ஒரே ஒரு நிமிஷம். ஆமா. இங்க பாக்குற எல்லாமே என்னன்னா f டிஃபரன்சிபிள், g x y இதெல்லாம் டிஃபரன்சிபிளா இருக்கும். அப்பதான் இதெல்லாம் பாசிபிள். இந்த தியரி எல்லாமே டிஃபரன்சிபிளா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். நீங்க ஒன்னு டிஃபரன்சிபிள் இல்லைன்னா கூட பாசிபிள் கிடையாது. இந்த இடத்துலயும் x டிஃபரன்சிபிள் தான், ஆனா y வந்து டிஃபரன்சிபிளா இருக்கும். அப்பதான் இதோட இது வந்து இந்த மாதிரி எழுத முடியும். இல்லைன்னா உங்களால எழுத முடியாது. ஓகேவா? சரி. ஆன்லைன்ல சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? df divided by dt வந்து அந்த ஃபார்மட்ல எப்படி வந்தது வித் பார்ஷியல்? எஸ் சார். இதையா? இது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் மேடம். சோ இப்ப இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா நான் முதல்ல டெரிவேட்டிவ் எல்லாம் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சிம்பிளா இத மட்டும் பார்த்து வச்சு. இது ஃபார்மட் தானா சார் இது? ஆமா, இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். கண்டிஷன் என்னன்னா f டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அண்ட் இந்த x y இருக்குல்ல, இந்த x y வித் ரெஸ்பெக்ட் டு t ல டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஓகேவா? சரி. சோ ஓடின்ற சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டோட லிங்க் கிடையாது. ஓகேவா? லீனியர் அல்ஜிப்ரா தெரியணும், மல்டி வேரியபிள் கால்குலஸ் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு வந்து இதை வந்து அப்ரோச் பண்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஃபார்மேட்டை வந்து சொல்லிடலாம். ஆனா கான்செப்டுவல் ஓரியன்டா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த பேசிக் சப்ஜெக்ட் வந்து தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகேவா? டெஃபினிஷன் அண்ணா சொல்லுங்க. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூல இம்பாக்ட் மாடல் நீங்க சொன்னது சரியா கேட்கல. அதுனா மட்டும் என்னன்னு ஒரு தடவை மட்டும் சொல்றீங்க. நான் டெஃபினிஷன் எழுதி போடுறேன். நான் அதை எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
சரி ஓகே. அப்ப நம்ம முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட தான் இப்ப டெஃபினிஷனா எழுதியிருக்கோம். ஓகேவா? ஆர்ன்றது ஏதோ ஒரு ரீஜியன் இன் XY பிளேன். XY பிளேன்ல வந்து ஒரு பிளேன்ல XY பிளேன்ல வந்து ஆர்ன்றது ஏதோ ஒரு ரீஜியன். ஸ்கிரிப்ட் ஆர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப அது வந்து ஏதோ ஒரு ரீஜியன் இந்த XY பிளேன்ல. இப்ப வந்து நம்ம எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து எக்ஸாக்ட்னு சொல்லுவோம்னா ஆன் ஆர் எந்த ரீஜியன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்களோ அந்த ரீஜியன்ல நம்ம எப்ப எக்ஸாக்ட்னு சொல்லுவோம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அதாவது டெஃபினிஷன்னால இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோல்ட்ஸ். அப்ப கீழே இருக்க ரெண்டுமே முதல்ல ஹோல்ட் ஆகணும். முதல்ல வந்து அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்மளால என்ன ஃபார்மேட்ல எழுத முடியணும், இந்த ஃபார்மேட்ல எழுத முடியணும். mxy பிளஸ் nxy dy by dx ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்ல நம்மளால முதல்ல எழுத முடியணும். ஓகே, அப்ப எக்ஸாக்ட்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்றோம்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்மளால இந்த மாதிரி எழுத முடியணும். ரீரைட் பண்ணியாச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி எழுத முடியணும். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் தான் இருக்கிறதுலே முக்கியமான கண்டிஷன். என்ன கொடுத்திருக்காங்க, there exists a differentiable function phi. ஓகே, phi of x, y. இந்த phi வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு, x and y டிபெண்ட் பண்ணி இருக்கு. இங்க வந்து டிஃபரன்ஷியபிள் நான் சொன்னேன்னா டோட்டல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஆர்ல வந்து டோட்டல் ஆக்சுவலி ஃபீன்றது வந்து R2ல இருந்து R2க்கு போகக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேவா? அதனால இதுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் இருக்கு. ஆனா நம்ம மெயினா பார்க்கக்கூடியது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ். அப்ப டோட்டல் டெரிவேட்டிவ் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகுறோம். ஓகேவா? இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மல்டி வேரியபிள் பாலினாமியல்ஸ் சைன் காஸ் இன்வால்வ் ஆகுறது அதெல்லாம் டிஃபரன்ஷியபிள் இப்போதைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, டெஃபினேஷன் உள்ள போன பிறகுதான் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும்ன்ற மாதிரிலாம் இல்ல வரும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஃபீன்னு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். such that என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த m இருக்கு தெரியுமா, m x, y வந்து இவனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா? அண்ட் nxy என்னது, இவனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. இந்த மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன கால் பண்ணுவோம், எக்ஸாக்ட்னு கால் பண்ணுவோம். புரியுதா? யாருக்கா சந்தேகம் இருக்கா, டவுட் யாருக்கிட்டையும் இல்ல? ஓகே. அண்ட் நம்ம அந்த டிஃபரன்ஷியபிள் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் வருது தெரியுமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பேர். இவன் தான் என்ன பண்ணுவானா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா வருவான். ஆக்சுவலி தோ இந்த phi of x, y equal to some constant, இவன் தான் வந்து இந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து இவன் தான் சொல்யூஷனா இருப்பான். அந்த cன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்படிதான் வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வராங்க. அப்ப எக்ஸாக்டோட மெயின் டெஃபினிஷனே எங்க இருந்து வருது, டோட்டல் டெரிவேட்டிவ்ல இருந்து வருது. ஏன்னா அவங்க வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, டோட்டல் டெரிவேட்டிவும் இந்த ஃபார்மட்டும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இவனோட டோட்டல் டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல வந்து x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y வந்து x பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷனையும் இவனையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அதானே இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இவன் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், இவன் ஈக்குவல் டு 0. அப்ப டெரிவேட்டிவ் 0னா இவன் யாரு, கான்ஸ்டன்ட். அதனாலதான் இவன் வந்து இதுக்கு சொல்யூஷனா இருப்பான். ஓகேவா? அப்போ ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். உங்களுக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா இவனை எக்ஸாக்ட்னு சொல்லணும்னா நீங்க என்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் தரணும். அதுதான் மெயின் மோட்டிவ். இவனை எக்ஸாக்ட்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் தரணும். சொல்யூஷன் கான்ஸ்டன்ட் வரணும் நான் சொல்லவே இல்லையே. இவன் வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் சொல்யூஷன் வரும்.
அந்த கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ. ஓகேவா? இது ஓகேவா உங்களுக்கு? யாருக்காச்சும் ஐயம் ஏதாச்சும் இருக்கா? டவுட் யாருக்காச்சும் இருக்காப்பா? யார்கிட்டே இல்ல. இது ஓகேல? இது ஓகே தானே உங்களுக்கு? டெஃபினேஷன் அழைச்சிட்டோமா? டெஃபினேஷன்ல ரெண்டு விஷயம் முக்கியம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்ட்னு சொல்றதுக்கு இந்த ஃபார்மேட்ல முதல்ல கண்டுபிடிக்கணும். சாரி, இந்த ஃபார்மேட்ல முதல்ல கொண்டு வரணும். அண்ட் ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த எம் வந்து அந்த டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா இருக்கணும். அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து என்ன இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? சரி, டெஃபினேஷன் ஓகேவா? டெஃபினேஷன் புரிஞ்சுதா? டெஃபினேஷன் தான் முக்கியம். நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல எது கொடுத்தாலும் முதல்ல டெஃபினேஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வழியே நம்மளால பார்க்க முடியும். டெஃபினேஷனே தெளிவில்லைன்னா அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அப்ப சரி, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து இப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து உங்களால வந்து இது எக்ஸாக்டா இல்லையான்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க. எக்ஸாக்ட் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை தரணும். அதான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். யாரவன்? சாரி, y of x comma y equals x. y of x comma y equal to x1. கரெக்ட். ஓகேவா? இப்ப இவனை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால பண்ணா என்ன வரும்? y. இவன் தான் யாரு? இவன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா சாரி y எக்ஸ். இவன் தான் யாரு எனக்கு? அண்ட் இவன் வந்து என்னது? ஒரு மல்டி வேரியபிள் பாலினாமியல், 2 வேரியபிள் பாலினாமியல். அப்ப இவன் வந்து டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? அப்ப இவனுக்கு இது வந்து என்னவா இருக்கு? ஒரு சொல்யூஷனா இருக்கு. ஓகேவா? சரி சரி. அப்ப இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன அசம்ஷன் கொடுப்பாங்கன்னா, சப்போஸ் இவன் எக்ஸாக்டா இருக்குன்னு வச்சுக்கிட்டு அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் அவன் எக்ஸாக்டா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை வச்சுதான் சப்போஸ் வரக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னா நம்ம வந்து அதை வந்து எக்ஸாக்ட்னு நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அந்த வழியை தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். சொல்லுங்க சார். y of x comma y is equal to xy ன்னு கேட்டீங்களா? அது வந்து டைரக்டாவே நம்ம கெஸ் பண்ணி தான் எழுதிருக்கோமா? ஆமா, இது ஃபுல்லாவே கெஸ்ஸிங் தான். இது வந்து நீங்க ஆக்சுவலி தேர் எக்ஸிஸ்ட்ன்றது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இல்ல நம்ம அதை யோசிக்க தான் செய்யணுமா? வேற எதுவும் நீங்க அதை யோசிக்க தான் வேணும். வேற வே இருக்கு,
ஆனா அதுக்கு வந்து எக்ஸாக்ட்னு அசியூம் பண்ணிட்டு அந்த இது வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேவா? புரியுதா? ஓகே சார் என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. ஆக்சுவலி இது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எக்ஸாக்டா இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னா இது எக்ஸாக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஓகே ஓகே. அண்ட் ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, இது இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்யூஷன் கேட்டாங்கன்னா x y equal to c, அதாவது y equal to c by x. அப்ப இனிஷியல் கண்டிஷன் வச்சு நீங்க வந்து சொல்யூஷன் இது பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இவன் தான் சொல்யூஷன், cன்றது கான்ஸ்டன்ட். அப்ப இனிஷியல் கண்டிஷன் வச்சு அந்த கான்ஸ்டன்ட் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்ப அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எங்க கான்ஸ்டன்ட் ஆகுறானோ அந்த கர்வ்ஸ் தான் வந்து இவனுக்கு என்னவா இருப்பான், சொல்யூஷன்ஸா இருப்பான். ஓகேவா? சரி சார் இந்த சொல்யூஷன் xyன்றது சொல்யூஷன் இப்போ y plus x dy by dx equal to 0 இருக்குன்னா அந்த dx வந்து டினாமினேட்டர் அதான் ஆப்போசிட்டா பண்ணா y dx plus x dy இருக்கும் சார். அது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் xy ன்னு எழுதலாம். சோ அதோட சொல்யூஷன் வந்து xy ன்னு இருக்கும். அத தான் சொல்றீங்களா சார்? புரியலங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு வராங்களா, திருப்பி சொல்லுங்க. சார் இப்போ அந்த y plus x dy dx இருக்குங்க சார். இப்போ அது வந்து y into dx plus x into dy. y into dx plus x plus x into ஆமா கரெக்ட். இது ஒண்ணுதான் டிஃபரன்ஷியேஷன். இத வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் xy ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்க சார், கீழ இருக்கு. அந்த மாதிரி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்ல. அதுக்கு இன்டகிரேட் பண்ணனும். ஆனா என்ன விஷயம்னா இது வந்து சொல்ல போனா வந்து மேத்தமெட்டிக்கலா இதுக்கு ஒரு மீனிங் இல்ல. ஜஸ்ட் வந்து இன் மேத்தமெட்டிக்கலி இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம். ஆனா இதுக்குன்ற ஒரு தனி அர்த்தம் கிடையாது. இது வந்து மேக்சிமம் தப்பா நோட்டேட் பண்றோம். ஆனா இந்த சென்ஸ் வந்து இது ஜஸ்ட் நோட்டேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். இவன் வந்து இவன் தான். ஓகேவா? நீங்க இப்படி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை வச்சுக்கிட்டு d of xy equal to some c சாரி 0ன்னு வந்துரும், xy வந்து கான்ஸ்டன்ட், இதெல்லாம் கரெக்ட், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா இன் மேத்தமெட்டிக்கலா இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்ல. இட் ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் இல்லாம ஒரு நோட்டேஷன் மாதிரி. இதுக்குன்னு ஒரு அர்த்தத்தை வந்து மேத்தமெட்டிக்கலா நம்மளால கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. அப்ப அந்த xyன்றத நம்ம எந்த क्वेश्चन கொடுத்தாலும் நம்ம அசம்ப்ஷன் நம்ம வந்து கெஸ் பண்ணணும். இதுதான் ஆமா, கெஸ் தான் பண்ணணும். நீங்க வேற வழி இல்ல. ஆனா அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா அந்த மெத்தடுக்கு நீங்க வந்து அதை வந்து எக்ஸாக்ட்னு அசியூம் பண்ணிட்டு தான் ஃபர்தரா ப்ராசஸ் கொண்டு போவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே சரி. அப்ப ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அதோட பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது எப்படின்றதான் மெயின் மோட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்ப அதுதான் நம்ம இது பண்ண போறோம். இதுல ஃபர்தரா ஒரு அசம்ஷன் தேவைப்படுது. என்ன அசம்ஷன்னா இந்த mx y plus x, y dy by dx equal to 0. இதை வந்து assume, இது வந்து exact, is exact. ஓகேவா? இதை வந்து எக்ஸாக்ட்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்மளால ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? எக்ஸாக்ட் இல்ல அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ல டிஃபரன்ஷியபிலிட்டியோ வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து அடி வாங்கலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே சரி. அப்ப இது எக்ஸாக்ட்னு அசியூம் பண்ணனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், f of x. இது வந்து என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியபிள். அண்ட் m வந்து ஓகேவா? இப்ப இவன் தான் ஒரு விஷயமே இருக்கு. இப்ப இந்த ஃபங்க்ஷன் p of x வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா இன்டகிரேட்
dou phi by dou x dx இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும், வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து partially with respect to x ஆல இன்டகிரேட் பண்றது. ஓகேவா? சோ ஆனா நமக்கு என்ன தெரியும், dou phi by dou x வந்து யாரு, m. அப்ப இது வந்து இன்டெகிரல் m of x, y dx. இந்த இடத்துல வந்து இது இன்டகிரேட் பண்றது with respect to x ஆல இன்டகிரேட் பண்றீங்க. அப்ப இந்த இடத்துல yன்றது கான்ஸ்டன்ட் மாதிரி, y வந்து கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து m of x, y இவன் வந்து x into y ன்னு இருந்துச்சுன்னா இதை இன்டகிரேட் பண்ணா x into y dx. இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னா y x square by 2 plus p of y. அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் p, ஐயோ சம் psi 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து இட் இஸ் a function of y. அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். இந்த இந்த இதுவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணோம். சொல்லுங்க. புரியல. அதாவது dou m by dou y. ஆனா இது எப்போ இது ஈக்குவலா இருந்தாலும் எக்ஸாக்டா இல்லாத மாதிரி இருக்கு. அதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். எப்படி டைரக்டா கண்டுபிடிப்பீங்க? நான் அதோட ப்ரொசீஜர் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து மேல இருக்கீங்க, நான் இப்பதான் ஏணி ஏறிட்டு மேல வந்துட்டே இருக்கேன். ஓகேவா? உங்க லெவலுக்கு நான் வந்து இல்லை. சரி, ஆனா ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஈக்குவலா இருந்தா கூட எக்ஸாக்டா இல்லாத ஃபார்மேட்லாம் இருக்கு. ஓகேவா? சரி, பிளஸ் சம் p of y ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல y கான்ஸ்டன்ட் மாதிரி பிளஸ் c போடலாம், ஆனா அந்த இடத்துல வந்து c க்கு yன்றது கான்ஸ்டன்ட். அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், இதை டிரைவ் பண்ணும். ஓகேவா? இப்ப இவனை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப இவனை வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த p of yன்ற எக்ஸாக்ட் வேல்யூ உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதாவது என்னன்னா dou by dou y இவன் தான் யாரு, நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டோம், mன்றது யூஸ் பண்ணிட்டோம், உனி எது யூஸ் பண்ணல, nன்றது யூஸ் பண்ணல. அப்ப இது வந்து என்னது n. அப்ப இவன் யாரு எனக்கு, dou y of p of m x y dx plus p dash of y. ஓகேவா? அப்ப இத வந்து இங்க பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆக்சுவலி மேக்ஸிமம் இங்க இருக்க டேர்மும் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு இது வந்து இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கொண்டு வரும். அதை வச்சு நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது இப்போதைக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் இதை இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படி சால்வ் பண்ணுன்றது ஒரு ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு மெத்தடாலஜி இதுதான். ஓகேவா? அப்ப p of x, y கண்டுபிடிக்கணும், அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இவன் வந்து எக்ஸாக்டா இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதை வந்து நம்மளால அசியூம் பண்ணிட்டு எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இவன் சப்போஸ் எக்ஸாக்டா இருக்கான்னு அசியூம் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்பீங்க. எதர் அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு இடத்துல டிஃபரன்ஷியலா இல்லாம இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுக்கும், ஏதோ கண்டினியூஸ்ல அந்த மாதிரி இடத்துல இடிக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா அப்ப வந்து இதை வந்து எக்ஸாக்டா இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஒரு ஈக்குவேஷனை பார்த்து எக்ஸாக்ட்னு சொல்றது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல இன்டகிரேஷன் இன்வால்வ் ஆச்சுனாலே நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆன்டி டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? இப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆன்டி டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகேவா?
அப்ப அந்த மாதிரி எல்லாம் உள்ள போகும்போது அதுக்கப்புறம் அது வந்து ஒரு தனி இதுவா போயிடும். ஓகேவா? அது நான் எக்ஸாக்ட் ஈக்குவேஷனு அதை எக்ஸாக்டா மாத்துறதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சம்வாட் பிளா 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 பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு இதுதான் ப்ரொசீஜர். புரியுதா? ஸோ இது புரியலனாலும் இப்போ நான் ஒரு மெத்தடாலஜி ஒர்க் அவுட் பண்றேன். அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகேவா? அழிச்சிட்டோமா? யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தாலும் இப்போதைக்கு வெயிட் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க. ஓகேவா? தியரி வந்து ஸ்ட்ரெயிட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ப்ராப்ளத்து மூலியமா தியரியை வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? சரி, ஓகே. அப்ப இது ரேண்டமா இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப இவன் எக்ஸாக்டா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. நான் என்ன முதல்ல அசியூம் பண்ண போறேன்னா, சப்போஸ் இவன் எக்ஸாக்டா இருக்கான்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? அதான் முதல் ஸ்டெப். அப்ப பி ஆஃப் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்டெகிரல் எம் யாரு? இவன் தானே dx. ஓகேவா? அப்ப இவனை வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். yன்றவன் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர் y கான்ஸ்டன்ட் பிளஸ் சம் phi ஆஃப் y. கரெக்டா? சொல்லுங்க. ஆமா ஆமா நீங்க சொல்றது ட்ரூ தான். ஆனா அது வந்து எப்பவுமே ட்ரூ, அது வந்து எப்பவுமே ட்ரூ கிடையாது. எப்பவுமே ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு தியரி இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா, எக்ஸாக்டா இருக்கணும்னா முதல்ல இவன் கண்டினியூஸா இருக்கணும், இவன் கண்டினியூஸா இருக்கணும். இவனோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், அதாவது இந்த டேர்ம் டோ எம் பை டோ எக்ஸ், டோ ஸ்கொயர் எம் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் எம், டோ எக்ஸ், டோ ஒய், இவன் எல்லாமே கண்டினியூஸா இருக்கணும். வித் இவனும் எம்மும் கண்டினியூஸா இருக்கணும். அதெல்லாம் இருந்து டோ எம் divided by dou y equal to dou m divided by dou x, இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸாக்ட்னு வரும். நீங்க சொன்னது இது மட்டும் தான் சொன்னீங்க. இவன் கண்டினியூஸ்லா யார் சொல்லணும்? அதெல்லாம் ஒரு தியரம் இருக்கு. ஓகேவா? புரியுதா? ஆக்சுவலி இத பார்த்த உடனே எக்ஸாக்ட்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான காரியம். ஓகேவா? ஏன்னா இவன் வந்து கண்டினியூஸா, இவன் ஈக்குவலா கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கண்டினியூட்டி அடி வாங்கிடும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸ் அடி வாங்கிடும். அப்ப அந்த இடத்துல நீங்க போய் எக்ஸாக்ட்னு கிளிக் பண்ணிடுவீங்க. ஆனா அது வந்து நெகட்டிவ் மார்க்கை தந்துடும். நீங்க வந்து இதை போட்டிருக்கீங்க, இது ட்ரூ தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா இது மட்டும் ட்ரூ கிடையாது. இதோட அடிஷ்னலா ஒரு சில ஹைபோதிசிஸ் இருக்கு. அதை நீங்க மிஸ் பண்றீங்கன்ற. ஓகேவா? சோ ஒரு தியரம் வந்து ஃபுல்லா பாருங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இது பார்த்தாலே ஓகேன்ற மாதிரி சொல்லி தந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனா அது ஓகே கிடையாது. ஏன் இது மேக்சிமம் இங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இங்க இருக்க ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்கு அண்ட் இதுவா இருக்கு. ஓகேவா? எப்பவுமே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனு இதெல்லாம் இது பண்ணும்போது அது வந்து இன்ஃபைனைட்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கும்.
ஓகேவா? பாலினாமியல் ஃபங்க்ஷன், மல்டிவேரியபிள் பாலினாமியல் ஃபங்க்ஷன் எல்லாமே இன்ஃபைனைட் டைம்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனா இருக்கறனால மேக்சிமம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி வந்திருக்கு. அதனால இதை மட்டும் செக் பண்ணா போதும், இந்த இடத்துல பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்கறனால அது ட்ரூவா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாலினாமியல் ஃபங்க்ஷன் இல்லாம சம்வாட் ஏதோ 1/x அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கண்டினியூட்டியை அடி வாங்கிடும். ஈக்குவலா வந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, அது சேம்ன்றது மாதிரி உங்களால இது பண்ண முடியாது, அந்த இடத்துல தப்பாயிடும். ஓகேவா? அதனால தான் சொல்றேன், இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ண முடியாது. இதோட அடிஷ்னலா ஒரு சில ஹைபோதிசிஸும் இருக்கு, அப்பதான் ட்ரூ. ஓகேவா? அண்ட் எக்ஸாக்ட் ஒரு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்ப உங்களுக்கு வந்து உங்க கண்ணு முன்னாடி ஒர்க் அவுட் ஆகுற ஒரு சில எக்ஸாம்பிள் தான் நான் போடுறேன், எல்லாருமே அதான் பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் உங்களால வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேவா? அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. புரியுதா? ஓகேவா? ஒரு டவுட் கேளுங்க. நம்ம எப்படி phi of x, y equal to integral of dou phi by dou x into dx னு எப்படி எழுதும்? புரியலப்பா. phi of x, y equal to integral of dou phi by dou x into dx னு எழுதுறோம்ல, அது எப்படி ஈக்குவல்னு சொல்றீங்க? நீங்க அது ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து ட்ரூ தான் ஆல்வேஸ். இது வந்து என்னன்னா நீங்க பாக்குற வந்து நார்மல் இன்டகிரேஷன் இல்ல, இது வந்து ஆன்டி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால பண்ணும்போது. ஓகேவா? சோ பிளஸ் சம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா வந்திருக்கும், கண்டிப்பா இது வந்திருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகேவா? நீங்க இதை வந்து சாதாரண இன்டகிரேஷனா பார்க்கும்போது இது ஈக்குவலா வரணும்னு அவசியம் கிடையாது. சம் லிமிட் a to b அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா இது ஈக்குவலா வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நீங்க பாக்குறது இது வந்து சாதாரண இன்டகிரேஷன் கிடையாது, இது ஜஸ்ட் வந்து நீங்க ஆன்டி டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க, அதனால இது ரெண்டும் ஈக்குவல். ஓகே? ஆக்சுவலி என்னன்னா இதோட டோட்டல் டெரிவேட்டிவ் தான் இது அப்படின்ற மாதிரி மீன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஏதாச்சும் சொல்லித்தரேன். சரி, இப்போதைக்கு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம், நம்ம அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சொல்லுங்க. ஆனா அது வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா மல்டிவேரியபிள் கால்குலஸ்ல இது வந்து இந்த பாஸ் இந்த இன்டகிரேஷன் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் இஷ்யூவா தான் இருக்கு. சரி, ஓகே, இப்போதைக்கு இதை கவனிங்க. ஓகேவா? சரி, அப்ப இது என்ன பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப இது டோ மைக்க ஆன் பண்ணிக்கோங்க, சாரி ஆஃப் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல. ஓகே, அப்ப டோ phi பை டோ ஒய் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் phi டேஷ் ஆஃப் ஒய். ஓகேவா? ஆனா இது யாருக்கு ஈக்குவலா இருக்கிறோம், 2y பிளஸ் x. ஓகேவா? அப்ப இந்த x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப உங்களுக்கு என்ன வரும், அப்ப இதை வந்து சால்வ் பண்ணணும். அப்ப இதை சால்வ் பண்ண என்ன வரும், y ஸ்கொயர் பிளஸ் c ன்னு வரப்போகுது. ஓகேவா? அப்ப phi ஆஃப் x, y யாரு, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் c. ஓகேவா? இப்ப இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டோட்டல் டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும்னு பாருங்க பாப்போம். 2x பிளஸ் சொல்லுங்க, ஓ சாரி, y. ஓகே, தேங்க்யூ. அப்ப இது என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண, சாரி, அப்ப என்ன வரும், y ஸ்கொயர். முதல்ல இது டோட்டல் டெரிவேட்டிவ் என்ன, ஓகேவா? இப்ப இவனை இது பண்ண என்ன வரும்,
y ஸ்கொயர் இது பார்ஷியலி பண்ணா 0 ஆயிடும். ஓகேவா? சாரி, எக்ஸ் ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 2x y பிளஸ் இது வந்து பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 0. இங்க வந்து பண்ணும்போது என்ன ஆயிடும்? 0. ஓகேவா? பிளஸ் இது வித் ரெஸ்பெக்ட் டு y ஆல பண்ணா என்ன வரும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 2y. ஓகேவா? dy by dx. ஓகேவா? சரி, அப்ப இந்த ஃபார்மேட்ல தான் இதுவும் இருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு ப்ராசஸ் எப்படி வரும்னா, இதை எக்ஸாக்ட்னு அசியூம் பண்ணிட்டு நம்மளால இது பண்ண முடியும். ஓகேவா? ஆனா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட்னு சொல்றது லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஓகேவா? அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த தியரம்லாம் இருக்கு. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்ப எக்ஸாக்ட்னு சொல்லணும்னா, அது அந்த டிரைவேட்டிவ் அது முதல்ல வந்து சிம்பிளி கனெக்டட் டொமைனா இருக்கணும். எம் ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். அண்ட் அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாமே கண்டினியூஸா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இது எக்ஸாக்டா இருக்கிறதும் டோ எம் பை டோ ஒய் டிவைட் பை டோ என் பை டோ எக்ஸ் இது ஈக்குவலா இருக்கிறது ஒன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அப்ப எனக்கு சொல்யூஷன் யாரு? அது முதல்ல சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் நான் அந்த y மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். y ஸ்கொயர் பிளஸ் c ஈக்குவல் டு சம் ஏதோ அதுவும் ஏதோ ஒரு c தான். ஸோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஒரு விஷயம், இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. நம்மளுக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து யூனிக்கா வரல. ஏன்னா சி வேரி பண்ண என்ன எத்தனை ஃபங்க்ஷன் கிடைக்குது நம்மளுக்கு? c ஈக்குவல் டு 0, c ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 2 போடும்போது நம்மளுக்கு வந்து அன்கவுண்டபிள் டைம்ஸ் வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்ப என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும்னா, ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனுக்கு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அது ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் எப்பவுமே வந்து நம்ம சொல்யூஷன் எடுக்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு தெரியுமா, இந்த கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 0வா தான் எடுப்போம். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சாலே எனக்கு போதுமானது. ஓகேவா? நீங்க எக்ஸிஸ்டன்ஸ் காட்டினா போதும். அது வந்து நீங்க அது எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க வந்து இதுல ஒரு ஃபங்க்ஷனை எனக்கு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனா காட்டினா போதுமானது. எனக்கு இவனை எக்ஸாக்ட்னு சொல்ல. அண்ட் இவனை சொல்யூஷனா எடுக்கணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? இவன் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த c வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0வாவும் போட்டுக்கலாம். ஓகேவா? டவுட் இருக்கா? சரி, ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ நமக்கு வந்து 2xy plus 2y plus x square into dx by dy equal to 0 இருக்குதுன்னா dx by dy அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் இதுவா வரும். நீங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த ஃபீ வந்து என்னன்னா, எக்ஸ் வந்து ஒய்யை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஒய் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா வந்துடும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? டோ பி பை டோ எக்ஸ் dx by dy பிளஸ் டோ phi பை டோ y. அப்ப இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேவா? புரியுதா? சரி, சார் சொல்லுங்க. x squared by y plus y square plus c is equal to 0 ன்னு போட்டிருக்கீங்கல்ல, அது கான்ஸ்டன்ட் தானே சொன்னீங்க, 0 போட்டிருக்கீங்க. அந்த c வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் தானே இவன். ஓகே, மொத்தமா கான்ஸ்டன்ட். ஆமா, மொத்தமா ஒரு கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். சோ இது வந்து ஆக்சுவலி இவன் தான் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருப்பான். ஓகேவா? இவன் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருப்பான். ஓகேவா? சரி,
சரி. சோ இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எக்ஸாக்ட்டா இருக்குன்னா எப்ப அது எக்ஸாக்ட்டா இருக்கும்ன்ற அந்த இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். சோ கண்டினியூஸ் எல்லாமே அந்த ஹைபோதேசிஸ்ல இன்வால்வ் ஆகி வரும். ஓகேவா? சரி. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கிளம்பலாம். நான் அந்த எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டிருந்தேன். இதோ தரேன். இது வந்து ஏதோ ஒரு ரீஜியன், ஏதோ ஒரு ரீஜியன்ல தான் இதை பார்க்கிறோம். ஓகேவா? இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆமா. சரி சரி. நீங்க ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தாங்க. ஆன்லைன்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தாங்க. ஆன்லைன்ல கேட்டீங்களே. dy by dx equal to இல்ல இல்ல, நீங்க நீங்க இதை தானே வெரிஃபை பண்ண சொன்னீங்க. இதானே வெரிஃபை பண்ண சொன்னீங்க. கரெக்டா? ஆமா. அப்ப ஏதோ ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்க மாதிரி தரேன். x square plus y square. x square plus y square. அப்ப இவனோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் யாரு? வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல பண்ணும்போது 2x. கரெக்டா? இப்ப இவனை என்ன பண்ணோம்னா p of x, y. இது வந்து ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகே, dou p divided by dou x dx equal to sum. இங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களை பார்ஷியல் டெரிவேட்டிவ், இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப இது வெரிஃபை பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு dx ஆல இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும் பிளஸ் சம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல தானே இவன் இருக்கான். ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? இது ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா இவன் வந்து ஜஸ்ட் ஆன்டி டெரிவேட்டிவ் தான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த இடத்துல வந்து phi ஃபங்க்ஷனை கொடுத்துருப்பேன் in terms of y ல. ஓகேவா? ஓகே ஓகே. ஓகேப்பா. சரி சார், எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து R2 ல இருந்து R க்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வேரியபிள்ஸ் வந்து xy வந்து R2 R க்கு போனா போதும்னு சொன்னீங்க சார். இந்த R2ன்றது வந்து சர்க்கிளை குறிக்கிறதா சார்? இல்ல இல்ல, R2ன்றது பிளைன், xy பிளைன். Rன்றது என்னங்க சார்? வெறும் ரியல் நம்பரா? Rன்றது ரியல் நம்பர், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே சார். பிளைன்ல இருந்து ரியல் நம்பருக்கு போற மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, பிளைன்ல இருந்து ஒரு லைனுக்கு போற ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே. சரி. தேங்க் யூ. ஓகேப்பா.